வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தௌஃபிக். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையில் வரும் நிதி ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல். மாநில கடன் 6,53,000 கோடி ரூபாயாக உயர்வு. வருவாய் பற்றாக்குறை 52,781 கோடி ரூபாயாக மதிப்பீடு. நிகர கடன் 90,116 கோடி ரூபாயாக இருக்கும் என தகவல். குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் நிதிநிலை சீரான பின்னர் வழங்கப்படும் என அறிவிப்பு. பள்ளிக் கல்வித்துறைக்கு 36,895 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. அடுத்த 5 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் 18,000 புதிய வகுப்பு அறைகள் கட்ட திட்டம். சுகாதாரத்துறைக்கு 17,901 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கு 5,922 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக பட்ஜெட்டில் அறிவிப்பு. நாளை வேளாண் துறை பட்ஜெட் தாக்கல். பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் 24ஆம் தேதி வரை நடைபெறும் என சபாநாயகர் அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள். பழனி முருகன் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. தஞ்சை வண்ணாரப்பேட்டை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 15,000 நெல் மூட்டைகள் தேக்கம். டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் பணியை விரைவுபடுத்த விவசாயிகள் கோரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. தமிழகத்தில் ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடிய வட மாநிலத்தவர்கள். வண்ணப் பொடிகளை தூவி வாழ்த்துகள் பரிமாற்றம். இலங்கை கடற்படையால் சென்ற மாதம் கைது செய்யப்பட்ட 6 தமிழக மீனவர்கள் விடுதலை. இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. ஆப்கானிஸ்தானில் மீண்டும் இந்திய தூதரகத்தை திறக்க தலிபான்கள் கோரிக்கை. நட்பு ரீதியிலான நடவடிக்கைகளை தொடர விருப்பம். உக்ரைனின் மரியபோல், கீவ் உள்ளிட்ட நகரங்களில் தொடரும் தாக்குதல். உலக நாடுகள் விதித்துள்ள பொருளாதார தடையை திறம்பட எதிர்கொள்வோம் என ரஷ்யா உறுதி. உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இன்று வங்கதேசத்தை வீழ்த்தியது வெஸ்ட் இண்டீஸ். நாளைய ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதல். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழக சட்டப்பேரவையில் 2022-23 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செய்தார். அரசு பள்ளி அல்லாத பள்ளிகளில் 1 to 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கும் இலவச பாடப்புத்தகங்கள் வழங்க 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம், ராமநாதபுரத்தில் 10 கோடி ரூபாயில் தொல்பொருட்களை வைக்க அருங்காட்சியகம் அமைக்கப்படும் எனவும், கொற்கையில் 5 கோடி ரூபாயில் ஆழ்கடல் ஆய்வு மேற்கொள்ளப்படும் எனவும் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 36,895 கோடி ரூபாயும், சுகாதாரத்துறைக்கு 17,901 கோடி ரூபாயும், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கு 5,922 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறைக்கு 5,375 கோடி ரூபாயும், உயர்கல்வித்துறைக்கு 5,668 கோடி ரூபாயும்,
ஊரக வளர்ச்சித்துறைக்கு 26,647 கோடி ரூபாயும் ஒதுக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 36,895 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்த 5 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் 18,000 புதிய வகுப்பறைகள் கட்டப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருவாய் பற்றாக்குறை 52,781 கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் 2022-2023 ஆண்டில் நிகர கடன் 90,116 கோடி ரூபாயாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் அறிவிப்பின் மூலம் மாநில கடன் 6.53 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இரண்டாயிரத்தி 22-23 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பெட்ரோல், டீசல் விலை குறைப்பு குறித்து பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்றும், வருவாய் அதிகரித்துள்ள போதும் கடன் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 22-2023 வாங்க போகின்ற கடன் 1.20 கோடி. ஆக மொத்தம் 2001 2023 வரை இந்த 2 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2.28 லட்சம் கோடி கடன் பெறுறாங்க. நாங்கள் 10 ஆண்டு காலமாக 4.80 கோடி தான். அது 4.80 அதிகமாக மூலதன செலவு இருக்குது. ஆனால் திமுக அப்படி அல்ல, இன்னும் அதுக்கு முழு அறிக்கை கிடைக்கல. ஆக அண்ணா திமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் இதுதான் வேறுபாடு. மார்ச் 24ஆம் தேதி வரை சட்டப்பேரவை பட்ஜெட் தொடர் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். சபாநாயகர் தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பட்ஜெட் தொடர் குறித்து முடிவெடுக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2022-23 ஆண்டுக்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கை நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். வருகிற 21ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை ஆகியவற்றின் மீது பொது விவாதம் நடைபெற உள்ளதாக கூறினார். 24ஆம் தேதி நிதியமைச்சரும் வேளாண் துறை அமைச்சரும் பதில் உரையை கூற உள்ளதாகவும், அன்றைய தினத்துடன் சட்டப்பேரவை பட்ஜெட் தொடர் நிறைவடையும் எனவும் அப்பாவு தெரிவித்தார். வங்காள விரிகுடாவில் காணப்படும் ஆலிவ் ரெட்லி ஆமைகள் ஆண்டுதோறும் டிசம்பர் முதல் ஏப்ரல் மாதம் வரை கடற்கரைகளில் முட்டையிட்டு செல்கின்றன. அருகி வரும் கடல் ஆமைகளை பாதுகாக்கும் நோக்கில் அவற்றின் முட்டைகளை சேகரிக்கும் பணியில் வனத்துறையும் சில தன்னார்வலர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். வேதாரண்யம் அருகே கோடியக்கரையில் அரிய வகை இனத்தைச் சேர்ந்த ஆலிவ் ரெட்லி ஆமை குஞ்சுகள் கடலில் விடப்பட்டுள்ளன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை ஆமை குஞ்சு பொறிப்பகத்தில் 4 கட்டங்களாக புதைத்து வைக்கப்பட்டிருந்த 505 ஆமை முட்டைகளிலிருந்து 460 ஆமை குஞ்சுகள் வெளிவந்தன. ஆமை குஞ்சுகளை திருச்சி மத்திய மண்டல காவல்துறை ஐஜி பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் கடலில் விட்டனர். பின்னர் கடற்பகுதியில் ஆமை முட்டைகள் சேகரிக்கப்படும் விவரங்கள் குறித்து வனத்துறையினரிடம் கேட்டறிந்தனர். தஞ்சை மாவட்டம் வண்ணாரப்பேட்டை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 15,000 நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளன. நாள் ஒன்றிற்கு 1000 மூட்டைகள் வரை கொள்முதல் செய்ய நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள் உத்தரவிட்டும் வெறும் 500 மூட்டைகள் முதல் 700 மூட்டைகள் வரை மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. டெல்டா மாவட்டத்தில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாக வாய்ப்பு உள்ளது. இதனால் டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் பணியை விரைவுபடுத்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுங்குடி அருகே பங்குனி திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. நெடுங்குடி அருகே உள்ள அம்பாள்புரத்தில் மனோன்மணி அம்மன் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி போட்டியில் 20 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. பெரிய மாட்டு வண்டிக்கு 12 கிலோமீட்டரும் சிறிய மாட்டு வண்டிக்கு 9 கிலோமீட்டரும் எல்லை நிர்ணயிக்கப்பட்டு போட்டியானது நடைபெற்றது. சாலையில் துள்ளி குதித்து போட்டி போட்டுக்கொண்டு சீறி பாய்ந்து மாட்டு வண்டிகளை சாலை நெடுகிலும் இருபுறங்களிலும் நின்று ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர்.
தமிழக பகுதியின் மேல் நிலவும் கீழடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20, 21, 22 ஆகிய தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் 19ஆம் தேதி காலை நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது வடக்கு திசையில் அந்தமான் கடலோர பகுதி வழியாக இருந்து 20ஆம் தேதி காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் 21ஆம் தேதி புயலாக வலுப்பெற்று வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து வங்காளதேசம் மற்றும் வடக்கு கடல் பகுதியில் 22ஆம் தேதி காலை நிலைபெறக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்தமான் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்ததைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை மீட்புப் பணிகளை மேற்கொள்ள ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 130 வீரர்கள் சிறப்பு விமானம் மூலம் INS ராஜாளி கடற்கரை விமான தளத்தில் இருந்து புறப்பட்டுச் சென்றனர். உக்ரைனின் மரியாபோல், கீவ் உள்ளிட்ட நகரங்களில் ரஷ்யா தாக்குதல்களை தொடர்ந்து வரும் நிலையில் ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளும் ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதித்துள்ளன. எதற்கும் அஞ்சாத ரஷ்யா பொருளாதார தடைகளை திறம்பட எதிர்கொள்வோம் என தெரிவித்துள்ளது. உக்ரைனின் மரியாபோல், கீவ் உள்ளிட்ட நகரங்களில் ரஷ்யா தாக்குதலை தொடர்ந்து வரும் நிலையில் ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளும் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. ஏற்கனவே அமெரிக்கா மற்றும் சில மேற்கத்திய நாடுகளும் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதித்துள்ளன. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ரஷ்யா பொருளாதார தடைகளை திறம்பட எதிர்கொள்வோம் என கூறியுள்ளது. ரஷ்ய படைகள் கீவ் நகரத்தில் நடத்திய இரட்டை வான்வெளி தாக்குதலில் நகரத்தின் சில பகுதிகளில் உள்ள வீடுகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. ஆப்கானில் இந்திய தூதரகம் அமைக்க அழைப்பு விடுக்கும் தாலிபான்கள். பாகிஸ்தானில் பிரதமர் இம்ரான் கானுக்கு எதிராக களம் இறங்கியுள்ள ஆளும் கட்சி எம்பிக்கள் உள்ளிட்ட முக்கிய செய்திகளை காணலாம். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தலைமையிலான பாகிஸ்தான் தெஹ்ரிக்-இ-இன்சாஃப் கூட்டணி ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கடந்த வாரம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டது. பொருளாதாரம், வெளியுறவுக் கொள்கை ஆகியவற்றில் மிகவும் தவறான முடிவுகளை எடுத்துள்ளதாக இம்ரான்கானுக்கு எதிராக எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 24 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இம்ரான்கானுக்கு எதிராக வாக்களிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வாக்கெடுப்பில் பிரதமர் இம்ரான்கான் தோல்வியடையும் பட்சத்தில் ஆட்சியை இழக்க நேரிடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் உள்ள ரஷ்ய தூதரகம் தனது டெலிகிராம் சேனல் வழியாக வெளியிட்டுள்ள செய்தியில் உக்ரைன் நாட்டில் உள்ள ஆய்வகங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ராணுவ உயிரியல் செயல்பாடுகள் பற்றிய விவரங்களை உடனடியாக அமெரிக்கா வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. இந்த செயல்களுக்கு பின்னால் பென்டகன் அமைப்பு இருக்கும்போது எந்த வகையான அமைதியான ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுகிறது என தெரிவிக்க வேண்டும் என்றும் அதில் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் இந்திய தூதரகம் அமைக்க முன்வர வேண்டும் என தாலிபான்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். தூதரகத்திற்கு தேவையான பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தித் தர தயாராக உள்ளதாகவும் தாலிபான்களுக்கு ஐநா தூதர் சுஹைல் சாஹின் தெரிவித்துள்ளார். மேலும் மற்ற நாடுகளைப் போல இந்தியாவும் தங்கள் தூதரகத்தை மீண்டும் திறந்து நட்பு ரீதியிலான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் ஹோலி பண்டிகையை மிகவும் உற்சாகமாக கொண்டாடினர். ஒருவர் மீது ஒருவர் கலர்பொடியை தூவியும் ஒலிபெருக்கி மூலம் பாடல்களை கேட்டு ஆடியும் பாடியும் ஹோலி பண்டிகையை ஆனந்தமாக கொண்டாடினர். மலையாள முன்னணி நாளிதழ் ஒன்றின் 100ஆண்டு விழாவை இணைய வழியில் பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்தார். பிறகு பேசிய பிரதமர் மோடி மக்களின் வாழ்க்கையை மாற்றுவதில் ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்றும் ஊடகங்களால் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை நான் கண்டிருக்கிறேன் எனவும் தெரிவித்தார். இன்று நடைபெற்ற உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி த்ரில் வெற்றி பெற்றது. இன்றைய போட்டி குறித்து விவரிக்கிறார் எமது செய்தியாளர் அசாந்த் அண்ணாமலை. இன்னொரு கடைசி ஓவர் த்ரில் மேட்சா முடிஞ்சிருக்கு இந்த வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச். முதல் டாஸ் ஜெயிச்ச பங்களாதேஷ் அணி பந்து வீச்ச தேர்வு பண்ணாங்க. அதன்படி முதல்ல களத்துல இறங்கின வெஸ்ட் இண்டீஸ் அணி நிதானமா ஆட்டத்தை தொடங்கினாங்க. ஆனா விக்கெட் அடுத்தடுத்து விழ தொடங்க ஒரு பக்கம் விக்கெட் கீப்பர் கேம்ப்லி நிதானமா விளையாடி அரை சதம் கடந்து கடைசி வர அவுட் ஆகாம களத்துல நின்னாங்க. பங்களாதேஷ் சுழற்பந்து வீச்சாளர்கள் அசத்தலா பந்து வீசினதுனால வெஸ்ட் இண்டீஸ் அணி 50 ஓவர் முடிவுள்ள 140 ரன்கள் மட்டுமே சேர்க்க முடிஞ்சது. சல்மா கார்ட்டூன் மற்றும் நகிதா அக்தர் தலா 10 ஓவர் பந்து வீசி 2 பேருமே 23 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்தாங்க. சரி, சின்ன ஸ்கோர் தானே, பங்களாதேஷ் சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சா பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் 30 ரன் தாண்டவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அடிச்சது ரொம்ப கம்மியான ஸ்கோரா இருந்தாலும் அதை டிஃபெண்ட் பண்றதுல கில்லின்னு சொல்ற அளவுக்கு அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து பங்களாதேஷோட பேட்டிங் லைனப்ப வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் ஒரு கை பார்த்துட்டாங்க. கடைசி ஓவரில் 8 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில பங்களாதேஷுக்கு கையில ஒரு விக்கெட் மட்டுமே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பால்ல 2 ரன்கள் எடுக்க கடைசி 5 பால்ல 6 ரன்கள் தேவைப்பட 3வது பால்ல விக்கெட் விழுந்துருச்சு. வெஸ்ட் இண்டீஸ் 4 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. முக்கியமா ஹாலி மேத்யூஸ் 10 ஓவர்ல வெறும் 15 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 4 விக்கெட்டுகள் எடுத்து வெஸ்ட் இண்டீஸ் வெற்றிக்கு பேக் போனா இருந்தாங்க. அவங்களுக்கு பக்கபலமா கேப்டன் ஸ்டெஃபனி டெய்லர் 3 விக்கெட் எடுத்து அசத்திட்டாங்க. ஹாலி மேத்யூஸ் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்க வெஸ்ட் இண்டீஸ் பாயிண்ட்ஸ் டேபிள்ல 3வது இடத்துல இருக்காங்க. பங்களாதேஷ் தொடர்ந்து 7வது இடத்துல இருக்காங்க. நாளைக்கு முக்கியமான இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சோட மீண்டும் சந்திப்போம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஹோலி கொண்டாட்டம், சாலைகளில் குட்டியுடன் உலா வந்த காட்டு யானை கூட்டம், தேயிலை வாரியம் எதிர்கொண்டுள்ள மென்பொருள் பிரச்சனை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழகம் உட்பட நாடு முழுவதும் பல இடங்களில் ஹோலி பண்டிகை இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. வண்ணப்பொடிகளை தூவி கோடையை மகிழ்ச்சியாக மக்கள் வரவேற்றனர். சேலம் நாராயண நகர், தேவேந்திரபுரம், வீரபாண்டியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வட இந்தியர்கள் குடும்பமாக சேர்ந்து ஹோலி பண்டிகையை கொண்டாடினர். ஒருவர் மீது ஒருவர் வண்ணப்பொடிகளை பூசி ஹோலி பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். மாணவ மாணவிகள் ஒருவர் மீது ஒருவர் வண்ணப்பொடிகளை தூவியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் நடனமாடியும் உற்சாகமாக ஹோலியை கொண்டாடினர். வசந்த காலத்தை வரவேற்று அன்பை பரிமாறிக்கொள்ளும் ஹோலி பண்டிகை இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் மதுரையில் வடமாநில மக்கள் அனைவரும் உற்சாகமாக கொண்டாடினர். இளைஞர்கள், இளம்பெண்கள் பல வண்ணப்பொடிகளை ஒருவர் மீது ஒருவர் பூசிக்கொண்டும் தூவியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து வண்ணப்பொடிகள் பூசியவாறு நண்பர்கள், குடும்பத்தினர் இணைந்து செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் குட்டியுடன் உலாவரும் காட்டு யானைகள் கோடைக்காலம் என்பதால் குடிநீருக்காக சாலை பகுதியை கடந்து அணை பகுதிக்கு செல்கின்றன. அவ்வப்போது யானை குட்டிகளுடன் சாலைகளில் நின்று இளைப்பாறி வருகின்றன.
வனத்துறையினரும் வனப்பகுதி வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் பாதுகாப்புடன் செல்லுமாறு எச்சரிக்கை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மூணாறு சாலையில் சென்ற பேருந்தில் சென்ற பயணி ஒருவர் யானைகள் சாலையை கடந்து செல்லும் காட்சியை பதிவு செய்து இணையத்தில் உலவவிட்ட நிலையில் தற்போது அது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தேயிலை வாரியத்தின் மென்பொருள் பிரச்சனையால் 70 கோடி ரூபாய் மதிப்பிலான தேயிலை விலை நிர்ணயிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக தேயிலை வர்த்தக அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. தேயிலை வாரியம் விரைந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் தேயிலை தொழிலை நம்பியுள்ள 65,000க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குளறுபடிகளை விரைந்து சீர்படுத்த தேயிலை வர்த்தக அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் பங்குனி பெருவிழாவையொட்டி திருத்தேரோட்ட வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருநகரி ஸ்ரீ கல்யாண ரங்கநாதர் பெருமாள் பங்குனி பெருவிழா கோவில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். கூடலழகர் கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் முன்னிலையில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சந்திர சூடேஸ்வரர் மலைக்கோவில் தேர் திருவிழா பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேர் 4 மாட வீதிகளில் வலம் வர வழிநெடுகிலும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள தலைவாசல் ஆரகளூர் பகுதியில் பழமை வாய்ந்த காமநாதீஸ்வரர் கோவில் வெள்ளோட்டம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்டோர் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஆரகளூர் பகுதியில் முக்கிய சாலைகள் வீதி வழியாக தேர்கோலம் வந்தது. நெல்லை மாவட்டம் ஓரி அருகே உள்ள பெரிய தாடையில் அமுதசேகரன் எலக்ட்ரோபதி மெடிக்கல் ரிசர்ச் மற்றும் மருத்துவமனை என்ற பெயரில் போலி மருத்துவமனை நடத்தி வந்த சிலம்பரசன் என்பவரை ஓரி காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் கழிவு அட்டைகளை கொண்டு சென்ற மினி லோடு வேன் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் முன்பு வண்டி முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வளாகம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக சுற்றித் திரிந்த 100க்கும் மேற்பட்ட திருநாய்களை நகராட்சி ஊழியர்கள் பிடித்து கழுகுமலை வனப்பகுதிகளில் கொண்டுவிட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த டாப்ஸ்லிப் வரகளியாறு வனப்பகுதியில் காயமடைந்த நிலையில் இருந்த பெண் யானை ஒன்று திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளது. யானையின் உடலில் ஆண் யானை தந்தத்தால் குத்திய காயங்கள் உள்ளதாக வனத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து யானைக்கு மருத்துவ குழு மூலம் உடற்கூறு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகராட்சியில் உள்ள உணவகங்கள், பேருந்து நிலைய வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஆய்வில் அரசால் தடை செய்யப்பட்ட பாலித்தீன் பைகளை பயன்படுத்திய கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. அவர்களிடமிருந்து பாலித்தீன் கவர்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவற்றை பயன்படுத்தக்கூடாது என எச்சரிக்கை விடுத்து சென்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சென்னம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவரின் வீட்டில் இருந்து 18 பவுன் தங்க நகை, 50,000 ரூபாய் ரொக்க பணத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கொள்ளையடித்து சென்றவர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு முருகன் கோவில்களில் சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. குறிப்பாக பழனி முருகன் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.
பழனி முருகன் கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பக்தர்களின் அரோகரா கோஷங்களுக்கு இடையே முருகனின் தேர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. இதனை கூடியிருந்த பக்தர்கள் கண்டு வழிபட்டனர். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு இன்று தமிழகத்தில் உள்ள முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்றுகின்றன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழாவை ஒட்டி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மயில் காவடிகள் மற்றும் பால்குடம் எடுத்து மூலவரை வழிபட்டனர். திருச்சியில் பிரசித்தி பெற்ற வயலூர் முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவில் முருகனை தரிசிக்க நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்தனர். நாமக்கல் கொசவம்பட்டியில் உள்ள பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பக்தர்கள் காவடி எடுத்து நடனமாடினர். தென்காசி மாவட்டம் தோரணமலை முருகன் ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு மலைமேல் அமைந்துள்ள ஆலயத்தில் உள்ள முருகருக்கு சிறப்பு அபிஷேகம், தீப ஆராதனை நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் காவடி எடுத்து வழிபாடு செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சிவனார் தாங்கல் கிராமத்தில் உள்ள ஓவியர் ஆசிரியர் ஒருவர் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி பங்குனி உத்திர நாளில் முருகன் உருவத்தை வேல் மூலம் வரைந்துள்ளார். வேலை வேண்டி வேல் கொண்டு ஓவிய ஆசிரியர் வரைந்த முருகனின் ஓவியம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மாநிலம் பெரிய காலப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பறவை காவடி, பால்குடம் எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். குறிப்பாக முருகப்பெருமான் டியூக் பைக்கில் அமர்ந்தவாறு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ராமநாதபுரம் வழிவிடு முருகன் கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் மீன் மார்க்கெட் வியாபாரிகள் மற்றும் முஸ்லிம் ஜமாத் சார்பில் அன்னதானம் நடைபெற்றது. இந்த அன்னதானத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து உணவருந்தினர். இலங்கை கடற்படையால் கடந்த மாதம் 19ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 6 மீனவர்களை இலங்கை நீதிமன்றம் விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டம் நம்புதாளை பகுதியைச் சேர்ந்த 6 மீனவர்களை விசாரித்த இலங்கை ஊர்காவல்துறை நீதிபதி அவர்களை மார்ச் 18ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம் சிறைக்காவலில் அடைக்க உத்தரவு பிறப்பித்திருந்தார். மீனவர்களின் சிறைக்காவல் முடிந்த நிலையில் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டனர். தாங்கள் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் 6 மீனவர்களையும் விடுதலை செய்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். அரசு பேருந்து ஓட்டுநருக்கு மாரடைப்பு ஏற்பட்ட போதும் சாமர்த்தியமாக சாலை ஓரமாக பேருந்தை நிறுத்தி பயணிகளின் உயிரை காப்பாற்றியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டிலிருந்து பொன்னேரி நோக்கி ஓட்டிச் சென்ற பேருந்து ஓட்டுநர் கோலப்பன் என்பவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. பயணிகளுடன் இருந்த பேருந்தை சாமர்த்தியமாக சாலை ஓரத்தில் நிறுத்தியுள்ளார். நெஞ்சுவலி அதிகமாக அவர் மயங்கி விழவே 108 ஆம்புலன்ஸ் மூலம் பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஆனால் ஓட்டுநர் கோலப்பன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தன் உயிர் போகும் நிலையிலும் பயணிகளின் உயிரை காப்பாற்றிய ஓட்டுநரின் செயல் அனைவரையும் நெகிழ்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்த்தியுள்ளது.
ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உற்சவம் 8ஆம் நாள் திருநாளில் நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருச்சி மாவட்டம் திருவரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாத உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான உற்சவம் 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. உற்சவ நாட்களில் நம்பெருமாள் தினமும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வருவார். அதன்படி 8ஆம் நாள் திருநாளில் நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சீர்காழி அருகே பழையாறு கிராம மீனவர்கள் மானிய டீசல் விலை உயர்விற்கு எதிர்ப்பு தெரிவித்து 2வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மீனவர்களின் போராட்டத்தால் விசைப்படகுகள், ஃபைபர் படகுகள் மற்றும் நாட்டு படகுகள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் நாள்தோறும் 3 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெறும் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய துறைமுகமான பழையாறு மீன்பிடி துறைமுகம் நடமாட்டமின்றி வெறிச்சொடி காணப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட சேக்காடு பகுதியில் உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது. இங்கு சுமார் 110 முதல் 140 டன் அளவிலான குப்பைகள் லாரிகள் மூலம் சேக்காடு குப்பை கிடங்கிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் மக்காத பிளாஸ்டிக் குப்பைகளை மாநகராட்சி சுகாதாரத்துறை நிர்வாகம் எரித்து விடுவதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தமிழக மீனவர்களை இலங்கை அரசு தொடர்ந்து கைது செய்வதை கண்டித்தும், மீனவர்களின் படகுகள் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை திருப்பி வழங்க வலியுறுத்தியும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அனைத்து மீனவ இயக்கங்களின் போராட்டக்குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சென்னை ஐஐடி வளாகத்தில் காது, மூக்கு துவார பகுதிகளில் ரத்த கசிவுடன் 4 மான்கள் உயிரிழந்து கிடந்தன. இதையடுத்து வேப்பேரி கால்நடை பல்கலைக்கழக மருத்துவர்கள் அவைகளை பரிசோதனை செய்ததில் அதில் ஒரு மானுக்கு ஆந்த்ராக்ஸ் இருப்பது கண்டறியப்பட்டது. தொடர்ந்து ஆந்த்ராக்ஸ் பாதிக்கப்பட்ட விலங்கின் சடலத்தை அகற்றுவதற்கான பாதுகாப்பான முறையுடன் அவைகள் புதைக்கப்பட்டன. அத்துடன் சென்னை ஐஐடி வளாகம், கிண்டி தேசிய பூங்கா மற்றும் ராஜ்பவனிலும் நோய் கட்டுப்பாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.